அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் 14வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அப்போ இது ஒரு மாபெரும் ஒரு வாக்குத்தத்தம். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் யாராய் இருக்கிறோம்? அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு அது நல்லா புரியும். சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது நம்மை தான் அவருடைய சுதந்திரமாய் அவர் பார்க்கிறார். நான் ஒரு தடவை போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் திருமணமாகி 3 பிள்ளைகளை கூட கூட்டிகிட்டு வருது. சும்மா நல்லா தலை நிமிர்ந்து கூட்டிகிட்டு வருது. ஆனால் ரொம்ப ஏழ்மையான ஒரு பெண்ணு தான். கழுத்தில் வெறும் மஞ்சக்கயிறு தான் இருக்குது. பாருங்க, அந்த பெண் கம்பீரமா தலை நிமிர்ந்து தன்னுடைய குழந்தைகளை நடத்திட்டு வருது. என்ன காட்டுது? அது என் பிள்ளைகள். இது அல்லேலூயா. என்னுடைய சொத்து. இதுதான், பிள்ளைங்க தான் என்னுடைய சொத்து. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாசல் காரு அதெல்லாம் பெருசாக நினைப்பாங்க. ஆனால் பெண்கள் அந்த பிள்ளைகளை தான் பெருசாக நினைப்பாங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு பசிக்குமா? அந்த பிள்ளைகளை குணமாக குளிப்பாட்டணுமா? அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வலி வேதனை இருக்குதா? உடனே என்ன பண்ணுவாங்க? அதை ரொம்ப கருத்தாக கவனிக்கிறது யாரு? பெண்கள். ஏன்? அந்த பிள்ளைகளை சொத்தா பார்க்குறாங்க. அதனால அது அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அதுதான் சுதந்திரம். ஒரு மனிதனுடைய சுதந்திரம் என்பது பிள்ளைகள். அதுபோல கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நாம யாரு? அவருடைய சுதந்திரம், அவருடைய பிள்ளைகள். நாம அவருடைய ஜனம். அப்போ அவர் கைவிடாத ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம இருதயத்துல எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை நாம கொடுக்க வேண்டும்? அல்லேலூயா. அது ஒன்று. 2வது, அவர் யாரை கைவிடாமல் இருப்பார்? அது ரொம்ப முக்கியம். தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார்னா யாரை கைவிடாமல் இருப்பார்? யாரை நெகிழ விடாமல் இருப்பார்? அது ரொம்ப முக்கியம். அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு 9 காரியங்களை அதில் நான் சொல்றேன். கிருபை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற கிருபையை காத்து கொள்ளுகிறவரை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்து காண்பித்திருக்கிறார். அந்த கிருபையை காத்து கொள்கிறவர்களை கைவிட மாட்டார். 2வது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நேசித்து விசுவாசித்து அதை தியானிக்கிறவர்களையும் கைவிட மாட்டார். 3வது, தேவன் மீது ஒரு தீராத ஒரு வாஞ்சை, ஒரு பசி, ஒரு தாகம் தேவன் மீது இருக்கணும். யார் மீது இருக்கணும்? தேவன் மீது இருக்கணும். அவர்களையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த 94ஆம் சங்கீதம் 14வது வசனத்துல அவருடைய
ஜனத்தையும் அவர் கைவிட மாட்டார். அதுக்கப்புறம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற ஜனங்களையும் அவர் கைவிட மாட்டார். துதிக்கிற ஜனத்தையும் கைவிட மாட்டார். நீதிமானையும் கைவிட மாட்டார். பரிசுத்தவானை, அல்லேலூயா, தேவனுடைய பரிசுத்தவானையும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ 8 விதமான காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். 9வது ஒன்று இருக்குது. அது ஒரு சில சுபாவம் உள்ளவர்களை அவரால் பாதுகாக்கிறது பண்ண முடியாது. அல்லேலூயா. அதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதையும் சொல்லிடுறோம். முதல்ல சொல்லிடுறேன். நெகட்டிவான காரியத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் வசனம் 13, 14, 15 படிங்க. ஆதியாகமம் 28, 13, 14, 15 வசனங்கள் படிங்க. அல்லேலூயா. யாருக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு? இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு பண்றாரு? யாக்கோபுக்கு பண்ணுகிறார். யாக்கோபு என்ன பண்ணிட்டு வந்தான்? என்ன பண்ணிட்டு வந்தான்? தன்னுடைய சகோதரனை வஞ்சித்தான், தகப்பனை வஞ்சித்தான், தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்கணும். அல்லேலூயா. ஈசாக்கு கிட்ட என்ன சொல்றான்? இந்த மிருகம், இந்த எது எப்படி உனக்கு இந்த வேட்டை எப்படி இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, தேவனே இதை வாய்க்கை செய்தார்ன்றான். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறான். சகோதரனை வஞ்சிக்கிறான், தகப்பனை வஞ்சிக்கிறான், தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறான். எதுக்கு? ஆஸ்திக்காக. தாத்தா மிகப்பெரிய சீமான். ஈசாக்கு விதை விதைக்கிறான். 100 மடங்கு விளைச்சல் அவனுக்கு. எத்தனை மடங்கு விளைச்சல்? 100 மடங்கு விளைச்சல். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறவன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் இவனுடைய தகப்பன் தாத்தா. ஆனா அவனுக்கு அது தெரியல. ஆனா அதை எப்படி பார்த்தீங்கன்னா, அவன் எத்தன் பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன், இதெல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய சகோதரன் எங்க என்னை கொலை பண்ணிடுவானோன்னு பயந்து ஓடி வருகிறவனுக்கு காண்பிக்கிறது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். அப்படி பயந்து ஓடி வந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு? நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இது 2. 1 அவனுடைய தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அது இவனுக்கும் பொருந்தது. ஆனா தேவன் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு மாபெரும் ஒரு கிருபையை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நாமளும் இப்படிப்பட்டவர்களாக தான் ஒரு காலத்துல இருந்தோம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அது இந்த வாக்குத்தத்தத்தை கிருபையாய் தேவன் தரிசனமாகி அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவன் காத்து கொண்டவனாய் மாறி போனான். பிற்பாடு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலே இந்த பித்தலாட்டம், இந்த சூழ்ச்சி, இந்த எத்தனை இருக்கிற எந்த காரியத்தை அவன் செய்யவில்லை. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் அவன் செய்யல. கர்த்தரை விசுவாசிக்கக்கூடியவனாய் மாறி போயிட்டான். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கிருபையை அவன்
காத்து கொண்டவனாய் மாறி போனான். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் ஒரு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து தேவனுடைய உள்ளத்தை தெரிந்து கொண்டு தன்னை தேவனுக்கு கீழ்ப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவன் அந்த கிருபையை காத்துக் கொள்கிறவனாய் இருக்கிறான். அந்த கிருபையை காத்துக்கொண்டு 2 பரிவாரங்களோடு அவன் என்ன பண்றான்? திரும்பி வருகிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடவில்லை. இதுக்கு இன்னொரு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு பெரிய உதாரணம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4 to 9 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, பேதுருக்கிட்ட இயேசு கொஞ்சம் படகை கொடுப்பான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? கொஞ்சம் படகை கொடு, நான் பிரசங்கம் பண்ணணும்னு கேட்கிறாரு. பேதுரு அவரை பார்த்துட்டு பிரசங்கம் பண்றதுக்கு படகை கொடுக்கிறாரு. படகை கொடுக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒன்னும் மீன் பிடிக்கலையா? இல்ல, ஒன்னும் பிடிக்கல. முழுவதும் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு மீனும் கிடைக்கல. எப்போ கஷ்டப்பட்டானா? முழுவதும் கஷ்டப்பட்டேன், எனக்கு மீன் கிடைக்கல. அப்போ அவர் சொல்றாரு, படகை கொஞ்சம் உள்ள கொண்டுட்டு போயிட்டு ஆழத்திலே வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? ஆழத்திலே வலைகளை போடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆனா பேதுரு என்ன பண்றான்? ஒரு வலையை எடுத்து போடுறான். ஏன்னா வலையை கழுவி மடிச்சு வச்சாச்சு, திருப்பி எல்லா வலையும் போட முடியாது. ஆகவே ஒரு வலையை மட்டும் போடுவோம், இவர் பெரியவரா இருக்கிறாரு, நல்லவரா இருக்கிறாரு சொல்லி ஒரு வலையை எடுத்து போடுறான். அப்படி ஒரு வலையை எடுத்து போடும் பொழுது 2 படகுகள் அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடிக்கிறாங்க. போட்டு கவிழ்ற அளவுக்கு, வலை கிளியிற அளவுக்கு மீன் கிடைக்குது. அப்ப ஒரு வார்த்தை சொல்றான், ஐயரே, நான் பாவியான மனுஷன். அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்கும் பொழுது என்ன தெரியுதுங்க? நான் தகுதியற்றவன் என்று தெரிகிறது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியற்றவன். நான் முழுவதும் கஷ்டப்பட்ட, மீன் பிடிக்க முடியல. பகல்ல இந்த வலையில 2 படகுகள் அமிழத்தக்கதாக என்னுடைய இத்தனை வயசுல நான் இவ்வளவு மீனை நான் பிடிச்சதில்ல. அப்போ இவர் யாரு? இவர் சொன்னா மீன்கள் ஏறி என்ன பண்ணுது? வலையில இருக்குது. அப்ப நான் யாரு? இவர் பரிசுத்தவான், நான் பாவி. அப்ப அந்த பாவிக்கு தேவன் காண்பிக்கிற கிருபையை புரிந்து கொண்டவனாக இயேசுக்கு பின்னாடி அவன் செல்கிறான். ஹல்லேலூயா. இது பாவிக்கு தேவன் காக்கிற ஒரு கிருபை. பழைய ஏற்பாட்டிலையும் காமிச்சிருக்கிறேன், புதிய ஏற்பாட்டிலையும் காண்பிச்சிருக்கிறேன். அதே போல அந்த கிருபையை காத்து கொள்ளாத, ஏன்னா நெகட்டிவ், எனக்கு ஒருத்தர் என்ன சொல்லி கொடுத்தாருப்பா, நீ நெகட்டிவை முன்னாடியே சொல்லிடு, கைவிடுவார்ன்றதை முன்னாடி சொல்லிடு, கை விடாதன்றத கடைசி வரைக்கும் சொல்லு அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ கை விடுகிறவர் கை விடுவார், கர்த்தர் கை விடுவார். யாரை கை விடுவார்? அல்லேலூயா. அத நாம பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு சவுல் ராஜாவை பார்த்து, 22வது வசனமும் 23வது வசனமும் சொல்லுங்க, படிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 2 பண்ணுதல். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே. அல்லேலூயா. காதுக்குள்ளே போல நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறேன்.
புறக்கணிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற ஒரு மனுஷனை தேவன் தள்ளுகிறார். அல்லேலூயா. இதுல ஒன்று சொல்ல விரும்புக. பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கியார், நான் என்ன சொல்லல, நான் என்ன பிரசங்கியாரது நான் பெருசா நினைச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நான் போகிற சபையில், நான் இன்னைக்கு சபைக்கு போவேன், இன்னைக்கு சபையில் ஒரு சின்ன ஊழியம் காணிக்கை எடுப்பேன். எங்கள் சபையில், நான் போகிற சபையில் என்ன பண்ணுவேன், காணிக்கை எடுப்பேன். அங்கே போய் நான் விசுவாசியாக தான் உட்காருவேன். எப்படி உட்காருவேன்? விசுவாசியா. எனக்கு என்ன போதிக்கிற, எனக்கு என்ன கிடைக்கும் இன்னைக்கு. அல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்றத நான் வேற யாரையும் நான் நினைச்சு பார்க்கறது இல்லை. இவர் அவருக்கு சொல்றாரு, இது அவனுக்கு. எப்படி? ரொம்ப பெரிய தப்பு அது. விசுவாசிகள் செய்கிற மிகப்பெரிய பாவம். இது அவரை தான் பிரசங்கம் பண்றாரு, நாம நினைக்க கூடாது. அல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன, அவர் தேவ மனுஷன் பேசுறாரு, எனக்கு தேவை, நான் போயிருக்கிறேன். நான் அங்க உட்கார்ந்துட்டு பிரசங்கத்துல அவர் பிரசங்கம் பண்ணும்போது அது அவனுக்குன்னா நான் புறக்கணிக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. இவர் அவரை தான் பேசுறாரு, இவர் அவங்கள தான் பேசுறாருன்னா தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறீர்கள். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நீங்க சம்பூர்ணம் ஆயிட்டீங்களா? இது பெரிய பாவம் இது. அல்லேலூயா. சவுல் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவனை தள்ளினார். அதே அதிகாரத்துல 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்துல அதே சவுல் சொல்லுகிறான், தேவனும் என்னை கைவிட்டார். அல்லேலூயா. தேவனும் என்னை கைவிட்டார். கதர், தோல்வி, பயம், சத்துருக்கள் மேற்கொள்கிறார்கள். சத்துருக்களுக்கு முன்பாக பின்னிட்டு திரும்பி ஓட வேண்டிய நிலை, பயம், வேதனை, கலக்கம், திகில். நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் கிருபையினாலே சவுல் ராஜாவாக்கப்பட்டான். கழுதையை தேடி போன சவுல் ராஜாவாக்கப்பட்டான். அவன் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவனை தேவன் தள்ளினார். ஹல்லேலூயா. அவனே சொல்றான், கர்த்தரும் என்னை கைவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரும் என்னை கைவிட்டார். அப்ப என்ன பண்ணுவார்? கர்த்தர் கைவிட முடியும். தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருக்கிற தேவன் கர்த்தருடைய வார்த்தையை கைவிடுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை தள்ளுகிறவர்களை, புறக்கணிக்கிறவர்களை, விசுவாசிக்காதவர்களை, நேசிக்கிறவர்களை அவர் தள்ள முடியும், கைவிட முடியும். அல்லேலூயா. அப்போ கைவிடப்பட்டான். சவுல் என்ன பண்ணிட்டான்? கைவிடப்பட்டான். அல்லேலூயா. விசுவாசிச்சு கிருபையை காண்பித்து கிருபையை காத்து கொண்ட யாக்கோபு 12 கோத்திரங்களுக்கு கோத்திர தலைவனாய் மாறினா. யாக்கோபு என்று பெயர் இஸ்ரவேல், தேவனுடைய இளவரசர் என்று அவருடைய பெயர் மாற்றப்பட்டது. அது மாத்திரமல்ல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று அப்படிப்பட்ட ஒரு வரிசையிலே தேவன் பெருமை பாராட்டுகிற ஒரு மனிதர்களுடைய பெயரை, அந்த மனிதர்களுக்கு நான் தேவன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்தானத்தை யாக்கோபும் பெற்றான். ஹல்லேலூயா. பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன், சொத்து ஆசை அதிகமாக இருந்தவன் தேவனுடைய கிருபையை காத்துக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை நேசித்ததனாலே அவன் 2 பரிவாரங்களுக்கு ஒரு சொந்தக்காரனாய் மாறி கைவிடப்படாதவனாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொண்டவனாய் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருவோ இன்னைக்கு 12 சீசர்கள்ல ஒரு பிரதான ஒரு சீசராய் அவர் மாறி போனார். அல்லேலூயா. 2வது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நேசித்து அதை தியானிக்கிற அவர்களுக்கும் கைவிடப்படுகிறதில்லை, அவர்களும் கைவிடப்படுகிறதில்லை. அது பார்த்தீங்கன்னா
நான் எடுத்திருக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் சிமியோன் மரியாள் கையில் இருக்கிற குழந்தையை பார்த்து உங்களுடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டதுன்னு சொல்றான். அல்லேலூயா. எதை சொல்றான்? உங்களுடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள். யாராவது ஒரு குழந்தையை பார்க்கும்போது அதை கடவுளை பார்க்க முடியுமா? 2 பேர் தாய் தகப்பா கையில குழந்தையை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். விசுவாசம். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஏவுகிறாரு. இது கர்த்தர் உண்டு பண்ணிற ரட்சணியம் என்று உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். அதற்கு வசனம் இருக்குது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மீது இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு குழந்தையாக அவர் கொடுக்கப்பட போகிறார் என்று அந்த வேதத்தை நேசிச்சு, அந்த வேதத்தை நேசிக்கிறதுனால அலாதி அன்பு, இந்த வார்த்தைகள் மேல அலாதி அன்பு இருக்கிறதுனால, நேசிக்கிறதுனால அவன் அந்த வசனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அப்ப என்ன பண்றது? அவனுக்கு அந்த வேதத்தை யோசிக்கிறான். இப்படி இது குழந்தைய நான் எப்படி கடவுளா ஏத்துக்கிறது? இது ரட்சகரா நான் எப்படி ஏற்றுக்கிறது? சந்தேகம் வரல. வசனத்தை தியானிக்கிறான். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரில் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு. அப்ப அந்த எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை, இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்று விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அல்லேலூயா, உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. யோசுவாவுக்கு எப்படி சொல்லப்பட்டது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் உள்ளவைகள் எல்லாம் செய்யும்படி கவனமாயிரு, புத்திமானாய் நடந்து கொள், அப்பொழுது உன்னுடைய வழியை வாய்க்க செய்வாய். அல்லேலூயா. ஏன் அவனுக்கு இவ்வளவு தூரம் கொடுக்கப்பட்டது? பலம் கொடு. யோசுவா 1:5 எடுத்து வச்சுக்கோங்க. யோசுவா 1 அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன சொல்றாரு? அந்த இடத்துல 3 தடவை சொல்லுகிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா எனக்கு அவனுக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரன் தேவனுடைய முகத்தை, தேவனுடைய பிரசன்னத்துல முகமுகமா தரிசித்து 40 நாள் இருந்து அவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த மோசேயின் மூலமாக பலத்த அற்புதங்களும் பலத்த விடுதலையும் நடந்தது. ஆனா மோசே மரித்த பிற்பாடு அந்த வேலை இந்த பணிவிடைக்காரனாகிய யோசுவாவுக்கு வருது. யோசுவா யோசிக்கிறான், ஐயோ இந்த 30 லட்சம் ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த முடியுது? முரட்டாட்டம் உள்ள ஜனம், வணங்கா கழுத்து, இரும்பு பிடரி கீழ்ப்படியாத ஜனமா இருக்குதே, இதை நான் எப்படி நடத்த போறேன்னு சொல்லி அந்த ஸ்தானத்துல இருந்து நான் எப்படி நடத்த போவேன் அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது, இருதயத்தில் ஒரு பயம் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும்னா நீ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய், ஒரு மாபெரும் வாக்கு தத்தத்தை பெற்ற மனுஷனாய் இருக்க வேண்டும் என்றால், அந்த வாக்கு தத்தத்தை காத்து கொள்ள வேண்டிய ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அல்லேலூயா. அப்போ உன் வழியை வாய்க்க செய்வாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை. போ. அல்லேலூயா. பயங்கரமான வாக்கு தத்துவம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, சுவாசிக்கிறவர்களுக்கு, தியானிக்கிறவர்களுக்கு, இந்த வேதத்தின் மீது அலாதி அன்பு இருக்கிறவர்களுக்கு, இந்த எழுதி இருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களை தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. 31 ராஜாக்கள் ஜெயம் எடுக்கிறார். சாதாரண பணிவிடைக்காரனா இருந்து, இந்த ஒரு ஆடு மேய்க்கிறவன் அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு மனுஷனுக்கு கீழே ஒரு பணிவிடைக்காரனா இருந்து 30 லட்சம் ஜனங்களை வச்சு கொண்டு 31 ராஜாக்களை ஜெயம் எடுத்து கானானுக்குள்ள கொண்டு போய் விடுறதுக்கு என்ன இருந்தது? என்ன பலன் கொடுக்கப்பட்டது? தேவ பலன், தேவனுடைய வார்த்தையில் இருந்து கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எதுல இருந்து கொடுக்கப்பட்டது? தேவ பலன் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ரோமருக்கு எழுதும் போது பவுல் இப்படி எழுதுகிறார், சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு பலன் எங்கிருந்து வருது? சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வருதா? ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அந்த மாம்சத்துக்கு பலன் இங்கிருந்தா வருது.
அல்லேலூயா. அப்போ கடைசியில சொல்றான், யோசுவா 24ஆம் அதிகாரத்துல சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். அல்லேலூயா. அப்ப யாரை கைவிடாதிருப்பார்? முதல்ல கிருபையை காத்து கொள்ளுகிறவன, இரண்டாவது நியாய பிரமாண புஸ்தகமாகிய இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவன, நேசிக்கிறவன, தியானிக்கிறவன, நம்புகிறவன அவர் கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. அப்புறம் அவனுடைய பலன் அவனுக்கு அங்கிருந்து அவனுக்கு வருகிறது. இரண்டாவது வாஞ்சை. அல்லேலூயா. வாஞ்சை. ஒரு மனிதன் தேவன் மீது வாஞ்சை, தேவன் மீது வாஞ்சை, ஒரு பசி, ஒரு பசி, தேவன் மீது ஒரு வாஞ்சை, ஒரு பசி, ஒரு தாகம். அல்லேலூயா. ஒரு தாகம், தேவன் மீது ஒரு தாகம், ஒரு பசி, ஒரு வாஞ்சை இருக்கிற மனிதனையும் அவர் என்ன பண்ணுவாரு? கைவிட மாட்டாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் தாவீது. வேதத்துல அவன் சொல்றான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல என்னுடைய ஆத்மா ஜீவனுள்ள தேவனையே வாஞ்சித்து கதறுகிறது. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் இருக்கும் ஒரு நாள் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சேடேன். அவர் என் கர்த்தர், அவர் என் தேவன், அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னுடைய மேய்ப்பர். பாருங்க, என் கர்த்தர். சங்கீதம் 16ல சொல்றான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தினுடைய பங்குமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யெகோவா தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் காப்பாற்றுகிறார். யெகோவா ஈரே, சர்வ வல்லமை உள்ளவர், எனக்கு அவருக்கு இருக்கிற சுதந்திரத்தை அவரே காப்பாற்றுகிறார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை காப்பாற்றுகிறார். தேவன் மீது ஒரு பயங்கரமான ஒரு வாஞ்சை. அப்படிப்பட்டவன் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்டவனா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். எதுக்கும் இது லாய்க்கு இல்ல. 7 பேர் சம்பாதிச்சு கொடுக்குறான் வீட்டுக்கு. 8வது இது கர்த்தர் கர்த்தர்னு சுத்திக்கிட்டு இருக்குது, பாடிக்கிட்டு இருக்கிறது. இது வீட்டுக்கு 10 பைசா லாபம் இல்லை. அதனால ஒரு 10 ஆடை கொடுத்து மேய்ச்சிட்டு அனுப்பி விட்டாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆட்டு மந்தையை உன்னை விட்டு நான் எடுத்தேன். அல்லேலூயா. எங்க இருந்து எடுத்த உன்னை? ஆட்டு மந்தையை விட்டு நான் உன்னை எடுத்தேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல சொல்றாரு, ஆட்டு மந்தையை விட்டு உன்னை நான் எடுத்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் கொடுத்தேன். எப்படி கிடைச்சது? எப்படிங்க கிடைச்சது? உயர்வுக்கு வழி என்ன? உன்னுடைய வாழ்வுக்கு வழி என்ன? உன்னுடைய செழிப்புக்கு வழி என்ன? உன் அந்தஸ்துக்கு வழி என்ன? உன் அதிகாரத்துக்கு வழி என்ன? உன்னுடைய மேன்மைக்கு வழி என்ன? அல்லேலூயா. உன் ஜனமாய் வைத்திருக்கிற உன் தேவனை நீ அவருடைய கர்த்தரா வைத்திருக்கிறாயா? அல்லேலூயா. உன்னை என் ஜனம் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிற அந்த தேவனை நீ மேன்மை பாராட்டுகிறாயா? உன் கர்த்தர் என் தேவன், என் மீட்பர், என் மேய்ப்பர், என் ரட்சகர் என்று சொல்லுகிறாயா? அல்லேலூயா. வாஞ்சை, அப்படி ஒரு வாஞ்சை, அப்படி ஒரு பசி. எப்படி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு நம்ம பிடிச்ச சாப்பாடு டேபிள்ல வருதா? ஒரு அப்படி அப்படி இந்த தேவன் மீது அப்படி ஒரு வாஞ்சையும் அப்படி ஒரு இருதயம் உனக்கு இருக்குதா? நான் சொல்றேன், இந்த நிலைமையில இருக்க முடியாது. உயர்வை கர்த்தர் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. மேன்மைக்கு வழி ரொம்ப சுலபங்க. அவரு சொல்றாரு, அது படிங்கம்மா, 2 சாமுவேல் எடுத்து படிங்கம்மா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் எப்படி சொல்றாரு பாருங்க. பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
அல்லேலூயா. என்ன சொல்ற பாத்தீங்களா? என்ன பண்ணா இவன்? உயர்வு ராஜாவாகிறதுக்கு என்ன பண்ணா சொல்லுங்க. படிக்கிறீங்களா? இதை படிக்கிறீங்களா? ராஜாவாகிறதுக்கு இவன் எங்கேயாவது ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செஞ்சானா? கோலியாத்தை எப்படி ஜெயிச்சான்? அல்லேலூயா. அவரு நாமத்தை தூஷிக்கிறான். சேனைகளின் கர்த்தர் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி போய் அவனை என்ன பண்றான்? வெற்றி எடுக்கிறான். இவன் ஏதாவது ராணுவத்துல பயிற்சி எடுத்திருந்தானா? பலன் எங்க இருந்து வருது? என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. அங்கிருந்து தான் பலன் கிறிஸ்தவர்களுக்கு வரணும். அப்படிப்பட்டவனை எடுத்து, ஆட்டு மந்தையை விட்டு நான் உன்னை எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உண்டாக்கினேன் என்று சொல்றார். அல்லேலூயா. யார் கொடுத்தது? வாஞ்சைக்கு தேவன் கொடுக்கிற பரிசு இது. அல்லேலூயா. வாஞ்சைக்கு, தாகத்துக்கு, தேவன் மீது இருக்கிற தாகத்துக்கு, வாஞ்சைக்கு, பசிக்கு தேவன் கொடுக்கிற மேன்மை பெரியோர்கள் கொத்த நாமத்தை கொடு. இன்னி வரைக்கும் தாவீது தாங்க எருசலேம்ல, இஸ்ரவேல்ல இன்னி வரைக்கும் தாவீது தான் நல்ல பேரு. அவ்வளவு பேரு. அப்போ அவர் சொல்றாரு, சங்கீதம் 78 சொல்றாரு, 78 70 சொல்றாரு, 70 71 சொல்றாரு, கரவலாடுகள் பின்னாடி சுத்திட்டு இருந்தார். பசி காட்டுக்குள்ள அவனுக்கு பசி எடுக்கும் போது கரவலாடுகள்லாம் பால் கொடுக்கிற கரவலாடுகள் பின்னாடி வைத்த ரொப்ப நீ சுத்திட்டு இருந்த, உன்னை எடுத்து நான் ராஜாவாக்கினேன்றார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை தேவன் கைவிடாதபடி அவனை ராஜாவாக்கி அவனை மேன்மைப்படுத்தி வைக்கிறார். அப்போ அவன் சொல்றான், தன்னுடைய குமாரனுக்கு சொல்றான். அதுக்கு முன்னாடி அவனுடைய வாஞ்ச பாத்தீங்கன்னா, எதிரிகள் எல்லாம் முறியடிக்கிறான். முறியடிச்சிட்டு ஒரு பெரிய கேதுரு மர வீட்டில் வசிக்கிறான், பெரிய அரண்மனையில வசிக்கிறான். அப்படி வசிக்கும் போது சொல்றான், நான் கேதுரு மர வீட்டிலே வாசமா இருக்கிறேன், என் தேவனோ திரைச்சிலைகளின் பின்னாடி இருக்கிறாரு, அவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். வாஞ்ச மேல வந்தது மறக்கலங்க, மேன்மை வந்தது கர்த்தரை மறக்கல, மேன்மைப்படுத்துகிற தேவனை மறக்கல, கனம் பண்ணுகிற தேவனை கனம் பண்ணுகிறவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்கிறார், அப்பா நீ என் நாமத்திற்கு நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் குமாரன் கெட்டுவான். யார் கெட்டுவான்? உன் குமாரன் கெட்டுவான் அப்படின்னு சொன்னதுனால அவன் என்ன பண்றான்? தன்னுடைய குமாரனுக்காக ஆலயத்தை கட்டுறதுக்கு திரளான ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்கிறான். ஆலயம் கட்டுறதுக்கு சேர்த்து வச்சுட்டு சொல்றான், நீ ஆலயம் கட்டுறதுக்கு உனக்கு நான் திரளான ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, நிறைய பொருட்கள் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். கர்த்தர் மேல தாகம் குறையில, என்ன கட்ட வேணான்ட்டாரு, பரவாயில்ல, ஆனா அதுக்கு ஐஸ்வர்யத்தை நான் சேர்த்து வைக்கலாம்ல, பொருட்களை சேர்த்து வைக்கலாம்ல, தளவாடங்களை சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்னு அந்த தாகமும் வாஞ்சையும் பசியும் குறையாதபடி அந்த தேவனுக்கு அவன் என்ன பண்றான்? சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சுட்டு சொல்றான், ஒரு இடத்துல சொல்றான், 2 நாளாகமும் 1 நாளாகமும் 28வது அதிகாரம் எடுங்க. 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. ஆனாலும் தேவன், நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றார். போதும். அடுத்து 20வது வசனம் படிங்க. என்ன சொல்றாரு? நீ பலங்கொண்டு, சாலமோனுக்கு தாவீது சொல்றாரு, யோசனை சொல்றாரு பாருங்க, ஒரு அறிவு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ பலங்கொண்டு தைரியமா இருந்து இதை நீ நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவ பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன், அல்லேலூயா, உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சகல கிரியைகளும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உன்னை யார் சொல்றது? இத தாவீது தன் குமாரனுக்கு சொல்லும் போது இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் என்னும்
என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். எப்படி சொந்த மாறான்றான் பாத்தீங்களா? வாஞ்ச விட்டு கொடுக்க மாட்டேன்றான். என் தேவன், தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் யோசுவாவுக்கு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இவன் என்ன சொல்றான்? இவன் தாவீது சொல்றான் தன்னுடைய குமாரனுக்கு. நல்லா கவனிக்கணும். இது யார் சொல்ல முடியும்? இந்த வார்த்தைகளை யார் சொல்ல முடியும்? அனுபவித்தவங்க தான் சொல்ல முடியுங்க, இல்லையா? நான் உன்னை அனுபவிக்கிறேன். கர்த்தர் என்னை கைவிடல, என்னை கலங்கடிக்கல, என்னை திகைக்கல, என்னை திகைக்க வைக்கல, என்னை பயப்பட வைக்கல, என்னோடு கூட இருந்தாரு, என்னை வழி நடத்தினாரு, என்னை ஆசீர்வதித்தாரு, பெரியவர்கள் கொடுத்த நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த கர்த்தரை நான் ருசிச்சுட்டேன், இல்லையா? என்னுடைய வாழ்க்கையை நான் ருசிச்சுட்டேன். ருசிச்ச நான் சொல்றேன், தேவனாய கர்த்தர் என்னும் என் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. சொல்லிக் கொடுக்கிறான், இல்லையா? ருசிச்ச மனுஷன் தான் சொல்லிக் கொடுக்கிறான். யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே இதுல இருக்கு பாருங்க, இதுல அப்படியே இருக்குது. அல்லேலூயா. அப்போ வாஞ்ச உள்ள மனுஷனுடைய சந்ததி யாரு? தாவீதுடைய சந்ததி சாலமோன். அந்த சாலமோனுக்கு தேவன் கூட இருப்பாரு, நீ ஆலயத்தை கட்ட முடியும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவர் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ யாரை கைவிட மாட்டா? கிருபையை காத்துக் கொள்கிறவன, நியாய பிரமாண புஸ்தகத்தை, இந்த வேத புஸ்தகத்தை தியானிக்கிறவன, விசுவாசிக்கிறவன, நேசிக்கிறவன, வாஞ்சையும் பசியும் தாகமும் உள்ள ஒரு மனுஷனை அவர் கைவிட மாட்டார். பாருங்க, நமக்கு என்ன இருக்குது? நமக்கு எப்படிப்பட்டது இருக்கு? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது? நாம கூட தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். ஒரு காலத்துல பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல நாம இருந்தோம். ஆனா தேவன் நம்ம என்ன பண்றாரு? மீட்டு எடுக்கிறார். அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போயிருந்த நம்ம மீட்டு எடுத்து அவருடைய ரத்தத்தாலே கழுவி பரிசுத்தமாக்கி அவரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி தான் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்படி தெரிந்து கொண்டார்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நம்மை தேவன் தேடி வந்து மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தாலே கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை நீதியாக்கி என்ன பண்ணாரு? அவரை ஆராதிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தேன். ஆனா கிறிஸ்துவ அறியாதவனா இருந்தேன். யார் அறியாதவனா இருந்தேன்? கிறிஸ்துவ அறியாதவனா இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில ஒரு பிரசங்கத்தை, ஒரு மனிதனுடைய பிரசங்கத்தை, தேவ மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுல இருந்து இன்னி வரைக்கும் இந்த 18 வருஷமா நாளைக்கு கரெக்டா போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த 40 வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஆராதிக்க முடியாதவனா இருந்தேன், தேவனை துதிக்க முடியாதவனா இருந்தேன், தேவனுக்கு நன்றி பலி செலுத்த முடியாதவனா இருந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்துல தான் நான் பிறந்திருந்தேன். கிறிஸ்துவ அறிந்த குடும்பத்துல பிறந்து கிறிஸ்துவ அறியாதவனா இருந்தேன், மற்றவர்களை போல இருந்தேன். ஆனா தேவன் என்ன பண்ணல? நம்மள அல்லேலூயா கைவிடல. அப்படிதான் என்னை எப்படி ரட்சித்தாரோ அப்படிதான் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? ரட்சித்து மீட்டெடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு? உங்களை பிள்ளையா வச்சிருக்கிறாரு. எதற்கு? எதற்கு? ஆராதனை செய்யும்படி. அல்லேலூயா. ஆராதனை செய்யும்படி. பாருங்க, எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு மோசே அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு? என் ஜனங்களை ஆராதனை செய்ய போக விடு. அல்லேலூயா. என் ஜனங்களை ஆராதனை செய்ய போக விடு. ஆராதனை செய்ய முடியலங்க, துதிக்க முடியலங்க. அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அண்ட ஒரு குடிசை அரை வைத்து கஞ்சி, ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, எதையும் பார்க்க முடியாதபடி இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் மோசே அனுப்பி என்ன சொல்றாரு? என் ஜனங்களை ஆராதனை செய்ய போக விடு.
அல்லேலூயா. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்கள் அப்படியே மீட்டெடுக்கிறாங்க. எதுக்கு மீட்டெடுக்கிறாரு? ஆராதனை செய்யும்படி. அல்லேலூயா. எப்படி எதுக்கு மீட்டெடுக்கிறாரு? ஆராதனை செய்யும்படி. ஆராதனை செய்யணும். கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்கிற விடுதலையாய். ஏன் அந்த ஆராதனையும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆராதனையும் உன்னுடைய துதியும் என்ன பண்ணுது? உன்னை சத்துரு நெருங்க முடியாதபடி, மேற்கொள்ள முடியாதபடி, உன்னை ஆண்டு கொள்ள முடியாதபடி, நீ அவருடைய ஜனமாயிருந்து இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படி, உலகத்திலே பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளும்படி இந்த ஆராதனை என்ன பண்ணுகிறது? உன்னை, அல்லேலூயா, உன்னை காக்கிறது. தாவீது ராஜாவான உடனே 24 மணி நேரமும் ஆராதனை செய்யறதுக்கு ஆட்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. மீட்டு எதுக்கு? இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து எதுக்கு மீட்டு எடுத்தார்? ஆராதனை செய்யும்படி. அல்லேலூயா. ஏன்? அவருடைய ஜனம் அவரை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய் அது இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் 118:24 சொல்றான், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எது இது? எது? இந்த ஞாயிற்றுக்கிழமை யார் உண்டு பண்ணின நாள்? நீங்களா உண்டு பண்ணிட்டோமா? நாமளா உண்டு பண்ணிட்டோமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாளைக்கு கதை வேறங்க. நான் இன்னைக்கு கதையை பேசுறேன், நாளைக்கு கதை அது வேற கதை. இந்த ஓய்வு நாளை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அதைத்தான் சொல்றான். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல களி கூர்ந்து மகிழ கடுவோம். அல்லேலூயா. இது யார் உண்டு பண்ணின நாள்? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தரை ஆராதிக்கும்படி உண்டு பண்ணின நாள். கர்த்தரை துதிக்கும்படி உண்டு பண்ணின நாள் இந்த நாள். நெகேமியா புஸ்தகம் சொல்லுகிறது, ஆலயத்தை, இடிஞ்சு போன ஆலயத்தை கட்டுறான். அந்த மதில் சுவர்கள் எல்லாம் எடுத்து கட்டுறான். நெகேமியா கட்டுறான். கட்டிட்டு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு சொல்றான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். அல்லேலூயா. யாருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது பலன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பிரமாணம் 10 கற்பனையில ஒரு கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ எதற்கு இந்த நாளை உண்டு பண்ணினாரு? நீ பலன் அடைவதற்கு, நீ சுகம் அடைவதற்கு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நீ உயர்வதற்கு என்ன வழி? ஒரே வழி. அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். அல்லேலூயா. களி கூர்ந்துன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் ஆராதனையில சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க, தேவனை நேசிக்கிற ஜனங்க, ஆலயத்துக்கு வர்றதுக்கு வீட்டு வாசப்படியிலிருந்து காலை வெளியில வச்சதுமே கைகளை தட்டி பாடி துதித்து ஆலயத்துக்கு வருவாங்களாம். அல்லேலூயா. சும்மா வரமாட்டாங்களாம். கைகளை தட்டிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியா, நாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று சொல்லி அப்படி ஒரு உற்சாக மனதோடு அவர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. அப்போ இது ஆராதிக்கிற ஜனம். நாம யாரு? ஆராதிக்கிற ஜனம். கைவிடப்படாமல் இருக்க வேண்டும். ஆகவே ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும், களி கூர்ந்து. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது அவரை ஆராதிக்கும்படி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவுள். அல்லேலூயா. யாரு யார் இந்த இன்னைக்கு இது கடைசி நாள், இந்த வருடத்துடைய கடைசி நாள், இது கடைசி ஓய்வு நாள். நாம கைவிடப்படக்கூடாது. நாம மேன்மையாக்கப்பட வேண்டும். நாம உயர்ந்திருக்க வேண்டும். நாம பலன் அடைய வேண்டும். ஆகவே இனிமேல் வருகிற வருஷங்களிலே ஒரு ஓய்வு நாள கூட விட மாட்டேன். அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதுல களி கூர்ந்து மகிழ்ந்து அவரை நான் என்னை கைவிடாத தேவனை களி கூர்ந்து மகிழ்ந்து ஆராதிக்கும்படி ஒரு ஓய்வு நாள கூட விட மாட்டேன். உற்சாக மனதோடு டைமுக்கு குறித்த நேரத்தில் வருவேன். அல்லேலூயா. உனக்கு எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆலயத்தை நேசிக்கணும். அந்த ஆலயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கேட்ட சத்தியத்தில் நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
கேட்ட என்ன சத்தியம் கேட்கிறீங்களோ அந்த சத்தியத்தில் நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உனக்கு பலனே. அந்த பலன் உன்னுடைய சோதனைகளை முறியடிக்கும். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ராத்திரி என்னுடைய மனம் என்னுடைய இல்ல, பிரஷர் அதிகமாயிருச்சு. படுத்துக்கிட்டே சொன்னேன், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. அப்படியே சொல்லிக்கிட்டே விடுதலையான. ஹல்லேலூயா. அடுத்த நாள் நல்ல நாளாய் மாறி போனது. சனிக்கிழமை நேற்று. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என் ஆத்துமாவே, எப்பெல்லாம் நீ தொய்ந்து போகிறியோ உனக்கு நீயே பேசிக்கொள்ள முடியும். உன் ஆத்துமாவோடு ஒரு தேவன் உனக்கு செய்ததை நீ மறவாதபடி நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கும் போது உன்னுடைய காலை இனிதான காலையை அது மாறிவிடும். ஹல்லேலூயா. இதை ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் தூங்குற வரைக்கும், நான் தூங்கி நல்லா தூங்குற வரைக்கும் இது எத்தனையோ தடவை சொல்லிதான் நான் தூங்கினேன். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் என்ன பண்ண போறோம்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய துக்கமோ, துயரமோ, துன்பமோ, வேதனையோ, கலக்கமோ எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி இருக்கும் பொழுது அந்த கர்த்தரை நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கும் போது, ஆராதிக்க ஆரம்பித்து எந்த விதமான சத்துருவுடைய வல்லமைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. மேற்கொள்ள முடியாது. ஏன்? அவர் கைவிடாத தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. இக்கட்டில மனுஷனுடைய உதவி விருதா. ஹல்லேலூயா. இக்கட்டில மனுஷனுடைய உதவி விருதா. அவர் சொல்றார், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மருந்து தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்திற்கு, உன்னுடைய வேண்டுதலுக்கு அவருடைய செவிகள் கவனமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. பேசு, நீ பேசு, மலையிட்ட பேசு. ஒரு மலை கிட்ட பேசினா அந்த மலை நகர்ந்து போயிடும். ஹல்லேலூயா. எவனாகிலும் இந்த காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கி கடலின் ஆழத்தில் நடப்படுவாய் என்று சொன்னால் அது சொன்னபடியா. ஹல்லேலூயா. எந்த எவன் தேவனிடத்தில் அன்பு கூறணும் அவனுக்கு தான், எல்லாருக்கும் இல்ல. வசனம் இருக்குது, வசனம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. நீ விசுவாசிக்கிறியா? ஹல்லேலூயா. வசனம் இருக்குதுங்க. நீ விசுவாசிக்கிறியா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறியா? அவரை வாஞ்சிக்கிறியா? பசி இருக்குதா? தாகம் இருக்குதா? அவருக்கு அன்பு இருக்குதா? அவர் கிருபையை காத்து கொண்டிருக்கிறியா? பரிசுத்தமா இருக்கிறியா? ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறியா? இதெல்லாம் இருந்தா நீ கைவிடப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. கைவிடப்படுவதே இல்லை. பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, அந்த காலத்துல சொன்னாராம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாராம். அப்பதான் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரயில் வேலை கிடைச்சுதான். அவர் சொன்னாரா, அந்த பரிசுத்த பிரசங்கர் சொன்னாரா, வேலைக்கு போவாத, கவர்மெண்ட் வேலைக்கு போவாத. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை உன்னை வர சொல்லுவான். ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுவான். கர்த்தர் உண்டு பண்ணினால் நீ மிஸ் பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரசங்கம், எவ்வளவு தைரியமான பிரசங்கம். நீங்க பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு ஒருத்தர். ஹல்லேலூயா. ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா? ஓடிடுவோம். ஓடினவன். அதனால சொல்றேன் நான், என்ன சொல்றேன் நான், ஓடினேன். ஆனா 18 வருஷம் ஆச்சு. ஹல்லேலூயா. போ. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா தெய்வமே? ஹல்லேலூயா. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமா? ஏழைகளின் பலனே, எளியவர்களின் விடனே. அப்போ ஆண்டவர் அதுக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அதன் பலன். சனிக்கிழமை கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. எப்ப கொடுத்துருவாரு? சனிக்கிழமை ஒன்று கொடுத்துருவாரு.
6 வருஷம் விதைப்பு அறுப்பு, 1 வருஷம் நிலத்துக்கு ஓய்வு. அப்ப 6வது வருஷமே 7வது வருஷத்துக்கு தேவையானது என்ன பண்றாரு? கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாளை அது பாருங்க, அதுக்கு உதாரணம் சொல்றேன். துதிக்கிற ஜனம், அப்போஸ்தலர் 16:25. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:25 எடுங்க. போதும் பாருங்க. 23வது வசனம் என்ன சொல்லுது? அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அடி பகல்ல போலீஸ் அடி வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கினது இல்லப்பா. முட்டிக்கு முட்டி தட்டிடுறான். எப்படி? முட்டிக்கு முட்டி தடித்து லட்டி எடுத்து நல்லா பின்னி எடுத்துட்டு அவர்களை சிறைச்சாலையில பத்திரமாய் காக்கும்படி கட்டளையிடப்பட்டார்கள். வலி எப்ப அதிகமாகும் தெரியுமா? காலில் அடிபட்டுச்சுன்னா ராத்திரி தான் வலி. சூரியன் மறைந்து சந்திரன் வர ஆரம்பிக்கும் பொழுது வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். நடு ராத்திரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? வலி பின்னி எடுத்துரும். ஒரு தடவை ஒரு வலி வந்தது, தாங்க முடியல. எவ்வளவு மாத்திரை போட்டேன், தாங்க முடியல. நைட்டெல்லாம் தூங்கல. எப்படா விடியும்? ஜெய்சிங்னு ஒரு டாக்டர் இருந்தாரு, பரிசுத்தவான், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினவர். அவர்கிட்ட ஞாபகம் வந்தது. அவர்கிட்ட காலையில 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு காப்பியை குடிச்சிட்டு அவர்கிட்ட போய் உட்கார்ந்தேன். அவருக்கு லேட்டாக தான் வந்தார். அவர் டைமுக்கு தான் வந்தார். என்ன அப்படின்னாரு, தாங்க முடியல வலின்னு. அங்கே போய் படுனாரு. ஒரு ஊசி போட்டு 1 நிமிஷத்துல அந்த கட்டியை உடைச்சு விட்டார். கட்டி இருக்கிற இடமே தெரியல, ஆனால் அவருக்கு தெரியுது. ஏன்னா பரிசுத்தவான். ஹல்லேலூயா. நைட்டெல்லாம் தூங்கல, ரண வேதனை. அதான் நடு ராத்திரியிலே அப்படிப்பட்ட வலியிலே, பின்னி எடுத்த வழியிலே, நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, துதி எடுத்தால் வலி ஓடிடுங்க. ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அப்போ துதிக்கிற துதி ஒண்ணு என்ன பண்ணுது? தேவனை துதிக்கிற துதி உனக்கு மட்டும் இல்ல, உன் தெருவுக்கே விடுதலை. ஹல்லேலூயா. சத்துருவான உன்னுடைய எல்லைக்குள்ளே வர முடியாதபடி நடு ராத்திரியிலே அவர்கள் துதித்தார்கள். அங்க என்ன பண்ணுது? என்ன நடக்குது? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. ஹல்லேலூயா. அப்போ துதி உன்னை விடுதலை ஆக்குகிறது. ஹல்லேலூயா. துதிக்கிறவர்களை என்ன பண்றாரு தேவன்? கைவிடுவதே சிறைச்சாலையிலிருந்து என்ன பண்றாரு? மீட்டெடுக்கிறார். சரி, இன்னொன்னு, சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 25வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 25வது. அல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவே இல்லை. அவன் என்ன சொல்ற? நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனாயிருந்தேன், நீதிமான் கைவிடப்பட்டதில்லை. யார் என்ன சொல்றான்? நீதிமான் கைவிடப்பட்டதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு?
6ஆம் அதிகாரம் 9வது வசனம். போதும். நீதி, அதாவது நோவா அவனுடைய காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். 7:1 சொல்லுகிறது, இந்த சந்ததியிலே உன்னை நீதிமானாய் கண்டேன். அல்லேலூயா. உன்னை சுத்தி இருக்கிற முழு ஜனங்களும் அவபக்தி, அநியாயம், கீழ்ப்படியாம, முரட்டாட்டம், கடின நெற்றி, இரும்பு பிடரி, இருதயத்தில் எகிப்துக்கு திரும்புதல், தேவனுக்கு துதி செலுத்துறது இல்ல, வாஞ்சிக்கிறது இல்ல, தேவன் மீது ஒரு நம்பிக்கை இல்ல, அவிசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே நாம நீதிமானாய் வாழும்படி தேவன் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தகுதிப்படுத்தியிருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மை அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். அந்த நீதிமான கைவிடல. நீதிமான கைவிடாதபடி அவனுக்கு அந்த பெரு வெள்ளத்திலிருந்து தப்பிக்க ஒரு பேழையை கட்டும்படி அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். அல்லேலூயா. ஆலோசனை சொன்னது மாத்திரமல்ல, பேதுரு அவரை குறித்து எழுதுகிறார், நீதியை பிரசங்கம் பண்ணின நோவா. அல்லேலூயா. என்ன பண்ணானா, வாழ்ந்தது மாத்திரமல்ல, நீதிமானாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, தன் காலத்தில் இருந்த மனுஷருக்குள்ள நீதிமானாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அவன் நீதியை பிரசங்கித்தான் நோவா. அல்லேலூயா. நீதியை பிரசங்கித்தான். நீதியை பிரசங்கிக்கிறான். 100 வருஷம் நீதியை பிரசங்கிக்கிறான். இது அவபக்தி, இது அநியாயம், கர்த்தருக்கு முன்பாக பயந்து வாழ வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நீதியை பிரசங்கிக்கிறான். அநியாயத்தை சொல்றான், இது அவபக்தி, இது அநியாயம் என்று சொல்லுகிறான். ஆனா ஒருத்தர் மனம் திரும்பலையா? அல்லேலூயா. ஒருத்தருமே மனம் திரும்பல. இந்த நோவாவுடைய குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. அந்த நீதிமானை கர்த்தர் கைவிடல. அது மாத்திரமல்ல, அவனை நினைந்தருளினார். 8:1 சொல்லுகிறது, அவனை நினைந்தறினார். அப்ப நீதிமானையும் அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அவர் கைவிடுவதில்லை. முதல்ல சொன்ன கிருபையை காக்கிறவர்களை காத்துக்கொள்கிறவர்களை கைவிடுவதில்லை. நியாய பிரமாண புஸ்தகத்தை, இந்த வேத புஸ்தகத்தை நேசிக்கிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. தேவன் மீது வாஞ்சியும் தாகமும் பசியுமா இருக்கிறவர்கள் அவருடைய கைவிடுவதில்லை. அவருடைய ஜனம், அவர் சொல்றாரு, நீ என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப நாம் அவருடைய ஜனத்தை கைவிடுவதில்லை. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்களை கைவிடுவதில்லை. துதிக்கிற ஜனத்தை கைவிடுவதில்லை. நீதிமானை கைவிடுவதில்லை. அவர் பரிசுத்தவானையும் அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அவர் பரிசுத்தவானையும் கைவிடுவதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியினிடத்துக்கு வருகிறான். பொல்லாங்கு செய்யறவன் எங்க செய்யறான்? கரப்பாம்பூச்சி எப்பங்க வெளியே வர வீட்டுல இருந்து, கிச்சன்ல இருந்து? அல்லேலூயா. கரப்பாம்பூச்சி எப்போ வரும் பார்த்துருக்கீங்களா? நீங்க போய் சுவிட்சை போட்டோன்னு என்ன ஆகும்? சுவிட்சை போட்டோன்னு என்ன ஆகும்? லைட்டு சுவிட்சை போட்டோன்னே எல்லாம் ஓடி போய் என்ன பண்ணும்? ஒளியும். அல்லேலூயா. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள்
கண்டிக்கப்படாதபடிக்கு என்ன பண்றான்? ஒளியினிடத்துக்கு வராது இருக்கிறான். அவ யாரு? பொல்லாங்கு செய்கிறவன், நீதி செய்கிறவன், சத்தியத்தின்படி செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவனாய் தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ்கிறவன், சத்தியத்தின்படி செய்கிறவனும் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியினிடத்திற்கு வருகிறான். அல்லேலூயா. தைரியமா வர்றான். ஏன்னா அவன் சத்தியத்தின்படி வாழ்கிறான், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா வாழ்கிறான், தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாய். அவன் பயப்படல. அவன் ஒளி இடத்துல வர்றதுக்கு, இந்த தேவனிடத்துல வர்றதுக்கு, இந்த வெளிச்சமும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகி அந்த தேவனிடத்திற்கு வருவதற்கு, அவருடைய சன்னிதானத்தில் வருவதற்கு அவன் என்ன பண்ணல? பயப்படல. அல்லேலூயா. ஏன்? அவனுக்கு பாருங்க, நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்? அங்க வந்தா இதை செய்யாத, அதை செய்யாத, இது அக்கிரமம், இது அநியாயம், இது பாவம், இது தீட்டு, இது தேவனுக்கு பிரியமானது இல்ல. பயப்படுவான் வர்றதுக்கு. அங்க வந்தா கண்டிப்பா இருப்பா, அவரு பரிசுத்தமாயிரு சொல்லுவாருப்பா, அவரு நீதியாருன்னு சொல்லுவாரப்பா, திருடாத என்னவாரு, பொய் சொல்லாத என்னவாரு, அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லுவாரு, கடவுளை நம்பு விசுவாசின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் போன அந்த பிரசங்கியார் சொல்லுவாரு. அதனால நான் வெளியில நின்று ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் அப்படியே போயிடுறேன், ஒளி இடத்துக்கு வர மாட்டேன். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறவன் என்ன பண்றான்? அல்லேலூயா. பிரசங்கம் நல்லா கொடுத்தாருப்பா, இன்னைக்கு நல்லா திட்டினாரு, பரவாயில்ல நான் திருத்திக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ என்ன பண்றான்? தன்னை தீர்மானிக்கிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான், தன்னை அந்த தீட்டான வாழ்க்கை, அருவருக்கத்தக்க வாழ்க்கை, இச்சை உள்ள வாழ்க்கை, மாம்சத்தினுடைய வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விலகி பரிசுத்தமாய் வாழ என்ன பண்றான்? தேவனுக்குள்ளாக வந்து வாழணும்னு என்ன பண்றான்? ஆலயத்துக்கு வர்றான். அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான், பிரசங்கர் திட்டினாலும் வாங்கிக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஒளியின் இடத்துக்கு வர்றவன் பரிசுத்தமாய் வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அப்படி பரிசுத்தமாய் வாழுகிறவனை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கைவிட்டுவாரா? அல்லேலூயா. அதான் சொல்றான். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளதாயிருந்தேன், நீதிமானுடைய சந்ததி, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து தீர்கிறது நான் காண்கிறது இல்லை என்றான். பரிசுத்தமா வாழ்வது, நீதியா வாழ்வது, கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை. அப்போ பொல்லாங்கு செய்கிறவன் என்ன பண்றான்? ஒளிய பகைக்கிறான். பரிசுத்தமா வாழ்றவன் எப்படி பயப்படுவான்? அல்லேலூயா. எப்படி பயப்படுவான்? பயப்பட மாட்டான். அவனுடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறது. என்ன பண்றான்? அவன் வெளியரங்கமா தைரியமா வர்றான், தலை நிமிர்ந்து வர்றான். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார், தகுதியாக்கி இருக்கிறார், அவருடைய தகுதி எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் என்னுடைய பாவத்தை அவருடைய பாவமாக்கிக்கிட்டாரு, அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய பாவ அழுக்கெல்லாம் அவர் நீக்கி இருக்கிறாரு. நான் இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறேன். அல்லேலூயா. அதை அறிவிக்கிறவனா, தைரியம் உள்ளவனா, தலை நிமிர்ந்தவனா, ஆலயத்துக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பினுடைய உணர்வு இல்லாமடி, குற்ற உணர்வு இல்லாதபடி அவருடைய சன்னிதானத்துல வந்து அவரை ஆராதிக்க வருகிறான். அல்லேலூயா. விடுதலையா வந்து எத்தனை பேர் இங்க புல்பீட்ல வந்து முழங்கால் போடுறீங்க? அல்லேலூயா. பயம் இல்லைல்ல? ஏன்? உங்க வாழ்க்கை பரிசுத்தமாயிருச்சு, தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு பெண் சொல்லுகிறார், இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எலிசா தரிசனத்தை பத்தி சொல்றான். இந்த மனிதன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இவருக்கு நான் மெத்தையில வீடு கட்டணும், ஒரு கட்டில் வைக்கணும், ஒரு விளக்கு வைக்கணும், ஒரு மேஜை வைக்கணும், இவருக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றா. ஒரு பெண் பரிசுத்தவான் என்று காண்கிறது. இந்த வாழ்க்கை டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கணும், தேவனுக்கு முன்பாக தேவனுக்குள்ளாக நம்முடைய கிரிகள் வெளியரங்கமான கிரிகளா இருக்கணும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், நாம ஒளியை பகைக்கல, ஒளியை தேடி வருகிறோம், என்னை பிரகாசிப்பிக்க பண்ணினவர். அல்லேலூயா. அக்கிரமத்திலே பாவத்திலே மரித்து போயிருந்த என்னை பிரகாசிக்க பண்ணினவர். அவர் கைவிடப்பட்டார், நான் கைவிடப்படாதிருக்கும்போது அவர் கைவிடப்பட்டார். அல்லேலூயா.
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சிலுவையிலே கதறினார். வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர், வானங்களை திரையை போல விரித்தவர், வானங்களை விரல்களால் விரித்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவர், வானத்துக்கு பூமிக்கு நடுவா தொங்கி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அவர் கைவிடப்பட்டார், நான் கைவிடப்படாமல் இருக்கும்படி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அன்பு கூறுகிறீங்களா? அப்படிப்பட்ட தேவன் மீது வாஞ்சியா இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட தேவன் மீது பசியா இருக்கிறீங்களா? நீங்க கைவிடப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஆனா அவர் சொல்றாரு, 2 பேர் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய இருதயம் இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி நாளும் கடைசி ஓய்வு நாளும் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திற்கு இது முடிவு நாளுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் காண்பித்த கிருபையை காத்துக்கொள்வீர்களா? நியாய பிரமாணத்தை நேசிப்பீர்களா? தேவன் மீது வாஞ்சையும் பசியும் தாகமா இருப்பீங்களா? நீங்க அவருடைய ஜனமா? ஓய்வுனால குறித்த நேரத்தில் வந்து கலந்து கொள்வீங்களா? செய்திக்கு போல ஆராதனைக்கு அப்புறம் போய்க்கலாம் நினைப்பீங்களா? நான் திட்டமாட்டேன். அல்லேலூயா. ஓய்வுனால பரிசுத்தமா கர்த்தருக்கு நான் கொடுப்பேன் அப்படி விசுவாசிப்பீங்களா? துதித்து விடுதலை ஆயிக்கீங்களா? நீதிமானாய் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? நான் சொல்றேன், கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த 18 வருஷமா இந்த கர்த்தர் என்னை கைவிடல. அல்லேலூயா. ஆகவே இந்த வருடத்தின் முடிவு நாள்ல கைவிடாத தேவனை உங்களுக்கு முன்னாலே காமிச்சிருக்கிறேன். இந்த ஓய்வு நாள நீங்க பரிசுத்தமா, முக்கியமா இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. எந்த பிரசங்கியார் உண்டு பண்ணல, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கலிகூர்ந்து மகிழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்நாள் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒருபோது நீங்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. அவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை அவர் காப்பாற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி சாரால் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். அல்லேலூயா. சரீரம் செத்து போன சரீரம் கர்ப்பம் தரிச்சது. ஆவிக்குரிய மகன் ஈசாக்கு பிறந்தார். அவர் பொய் சொல்லவே முடியாது அவரால். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.